வணக்கம். மே 18 முதல் 24 வரையிலான டிஎன்பிஎஸ்சி நடப்பு நிகழ்வுகளின் பிரத்யேக அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இவ்ளோ விஷயங்களை படிக்கணுமான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா கவலைப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு மென்டாரா இந்த வார கண்டென்ட்டை எப்படி ஈஸியா அப்ரோச் பண்றதுன்னு நான் உங்களுக்கு வழிகாட்ட போறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். 127. ஆமாங்க, இந்த ஒரு வாரத்துல மட்டும் 127 முக்கிய தலைப்புகள். இந்த நம்பரை கேட்ட உடனே கொஞ்சம் மலைப்பா பயமா கூட இருக்கலாம் இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க. இந்த மாபெரும் தகவல்களை நாம எப்படி சின்ன சின்னதா உடைச்சி ஈஸியா படிக்கலான்ட்டு இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ளூ பிரிண்ட் இதுதான். 1. படிக்கும் சுமைய குறைக்கிறது எப்படி. 2. அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதாரம் மற்றும் வங்கிகள். 3. தேசிய அரசியல். 4. அறிவியல் மற்றும் உலக நிகழ்வுகள் பற்றிய விரைவான குறிப்புகள். அப்புறம் கடைசியா படிச்சத மறக்காம இருக்க 2 சூப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ். பகுதி 1. படிக்கும் சுமையை குறைப்பது எப்படி. டிஎன்பிஎஸ்சில ஜெயிக்கணும்னா புத்தகத்துல இருக்கிற எல்லாத்தையும் உட்கார்ந்து மனப்பாடம் பண்றதுல சீக்ரெட் இல்ல. எதை முதல்ல படிக்கணும்னு பிரியாரிட்டி கொடுக்கறதுல தான் விஷயமே இருக்கு. சரி, இப்போ இத கொஞ்சம் கவனிங்க. மொத்தமுள்ள 127 டாபிக்ஸை பிரிச்சு பார்த்தாலே நாம எப்பவுமே எங்க அதிக கவனம் செலுத்தணும்னு தெளிவா தெரிஞ்சிடும். இங்க பாருங்க, பொருளாதாரம் மற்றும் வங்கியியல் 34, தேசிய அரசியல் 29. இந்த 2 பெரிய ஏரியாக்கள்ல தான் உங்களுடைய முழு கவனமும் இப்போ இருக்கணும். பகுதி 2. அதிக முக்கியத்துவம் வாய்ந்த பொருளாதாரம் மற்றும் வங்கிகள். உங்க கவனத்தை இப்போ ஷார்ப்பா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 34 அப்டேட்ஸும் உங்க எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கலான்னு நான் சொல்றேன் பாருங்க. கடினமான பொருளாதார கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்க சின்ன சின்ன உதாரணங்கள் போதும். இப்போ வெளிநாட்டு பண பரிவர்த்தனைக்கு ஆர்பிஐ முன் அனுமதியை நீக்கியிருக்கு. இது எப்படின்னா, ஒரு பெரிய ஹைவேல இருக்கிற டோல்கேட்டை எடுத்துட்டா எப்படி டிராஃபிக் இல்லாம வண்டி வேகமா போகுமோ அது மாதிரி. அதே போல யுஎன்டிஎஸ்ஏ மற்றும் ஐசிஆரா இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியை 6.4%, 6.2%-ஆ குறைச்சிருக்காங்க. இது ஒரு வண்டியோட ஸ்பீடோமீட்டரை கொஞ்சம் குறைச்சு வைக்கிற மாதிரி. அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ சில முக்கியமான பேங்கிங் ஃபேக்ட்ஸை ஸ்பீடா பார்த்துடலாம். இதெல்லாம் அப்படியே உங்க மைண்ட்ல செட் ஆகணும். குஜராத் கிஃப்ட் சிட்டில சிடிபிசி வங்கி திறந்திருக்காங்க. இதுதான் அங்க முதல் தைவான் வங்கி. அஸ்ஸாம்ல இந்தியாவின் முதல் ஏஐ டெக்னாலஜி கொண்ட டிஜிட்டல் பேங்க் பிரான்ச் வந்திருக்கு. அப்புறம் பாரதி லைஃப் இன்சூரன்ஸ்ல 75% பங்குகளை புருடென்ஷியல் நிறுவனம் வாங்கியிருக்காங்க. பஜாஜ் ஜெனரல் இன்சூரன்ஸ் MHCPH+ அப்படிங்கிற ஹெல்த் பிளானை லான்ச் பண்ணிருக்காங்க. கடைசியா NCDEX முதல் முறையா மும்பை மழையை வச்சு ஒரு வெதர் டெரிவேட்டிவ் கான்ட்ராக்டை கொண்டு வந்திருக்காங்க. பகுதி 3. அதிக முக்கியத்துவம் வாய்ந்த தேசிய அரசியல். நம்மளோட அடுத்த பெரிய ஏரியா இதுதான். இதுல 29 முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்ஸ் இருக்கு. பொதுவா அரசு திட்டங்கள்னாலே கொஞ்சம் குழப்பமா இருக்கும்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்ல. உதாரணத்துக்கு, இந்த சர்ஃபேஸ் கோல் கேசிஃபிகேஷன் திட்டத்துக்கு 37,500 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இத சிம்பிளா சொல்லணும்னா, புகையிற விறகடுப்புல இருந்து சுத்தமான கேஸ் அடுப்புக்கு மாறுறது மாதிரி. அதே போல ராஜஸ்தான்ல வரப்போற இந்தியாவின் முதல் SME லெட் செமிகண்டக்டர் ஃபெசிலிட்டிங்கிறது டெக்னாலஜிக்கான ஒரு மிகச்சிறிய மைக்ரோஸ்கோபிக் பிரிண்டிங் பிரஸ் மாதிரி. இப்படி ரிலேட் பண்ணி படிச்சா நீங்க மறக்கவே மாட்டீங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியாவிலேயே முதல் முறை அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே அது ஹை ஸ்கோரிங் ஏரியா. தூத்துக்குடியில் அமைய போற கிரீன்ஃபீல்ட் கப்பல் கட்டும் தளம், போபால்ல காற்று மாசுபாட்டு குறைக்க வந்த முதல் சோலார் ஆல்ஜி ட்ரீ, அப்புறம் ICRCRஐ உருவாக்கின உலகின் முதல் AI டிசைன் பண்ண பயிர் மரபணு எடிட்டரான பிளான்ட் ஓபன் CRISPR-1. இது போக காரிஃப் பயிர்களுக்கான MSP ஒப்புதல், அரிய வகை மரபணு நோய்களுக்கான UMMID திட்டத்தோட 2ஆம் கட்டம், இதெல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்கணும். இங்கதான் நீங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டா செயல்படணும். எந்த டாபிக்கை எப்படி படிக்கணும்னு ஒரு வித்தியாசம் இருக்கு. பொருளாதாரம், அரசியல் மாதிரி விஷயங்களை கான்செப்ட்ஸாவும் உதாரணங்களோடும் ஆழமா படிக்கணும். ஆனா அறிவியல், விளையாட்டு, சுற்றுச்சூழல்லாம் அப்படி இல்ல. சும்மா அந்த பேரு, இடம், டேட்டா இத மட்டும் மேலோட்டமா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்காக போய் உங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி டயர்ட் ஆகிக்காதீங்க. பகுதி 4. அறிவியல் மற்றும் உலக நிகழ்வுகள் குறித்த விரைவான குறிப்புகள். இது ஒரு ரேபிட் ஃபயர் செக்ஷன் மாதிரி. ரொம்ப யோசிக்காம முக்கிய பாயிண்ட்ஸை மட்டும் வேகமா ஸ்கேன் பண்ண போறோம். பாதுகாப்புத்துறை செய்திகள்ல ஆயுதத்தையும் அதோட ரேஞ்சையும் மட்டும் மேட்ச் பண்ணுங்க. 300 கிலோமீட்டர் தாக்கும் திறன் கொண்ட சூர்யாஸ்திரா ராக்கெட்கள், 100 கிலோமீட்டர் தாக்கும் திறன் கொண்ட வாயு அஸ்திரா 1, GRSCயின் புதிய போது கப்பல். அப்புறம் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் வந்தீங்கன்னா பிரதமர் மோடியின் UAE, ஸ்வீடன் மற்றும் நார்வே பயணங்கள். அப்புறம் அமெரிக்கா அப்ரூவ் பண்ணிய $428 மில்லியன் டிஃபென்ஸ் பேக்கேஜ். அவ்வளவுதான். இதை ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அதே போல ஸ்போர்ட்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ்.
ஆசியா பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப்ல இந்தியா 10 மெடல்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இட்டாலியன் ஓபன் டென்னிஸ்ல ஜானிக் சின்னர் மற்றும் எலினா ஸ்விட்டோலினா சிங்கிள்ஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. விலங்குகள் கண்டுபிடிப்பை பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்டேட்டோட லிங்க் பண்ணிக்கோங்க. மிசோரம்ல ட்ராச்சிஷியம் லாரியம் ஜாங்காய் அப்படிங்கிற புழு சாப்பிடுற புது பாம்பினம், நாகாலாண்ட்ல ஜிஎஸ்ஐ கண்டுபிடிச்ச 2 புது சிலந்தி இனங்கள். தட்ஸ் இட். பகுதி 5 தகவல்களை நினைவில் வைத்துக்கொள்ள 2 உத்திகள். இப்போ மெயின் பிக்சருக்கு வருவோம். இவ்ளோ தகவல்களையும் எப்படி ஈஸியா மனசுல நிப்பாட்டுறது? இதுக்கு 2 பிராக்டிக்கலான வழிகள் இருக்கு. ஸோ ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட் என்னன்னா, இந்த 2 ஸ்ட்ராட்டஜி தான் உங்களோட சீக்ரெட் வெப்பன். ஸ்டெப் 1 சங்கிங். 127 டாபிக்ஸையும் ஒரே நாள்ல டம்ப் பண்ணாதீங்க. மே 18, 20, 21, 22, 24ன்னு அங்க கொடுத்திருக்கிற டே வைஸ் லிஸ்ட் படி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு படிங்க. ஸ்டெப் 2 ஆக்டிவ் ரீகால். படிச்சதை எப்படி டெஸ்ட் பண்றது? நம்ம மெட்டீரியலோட கடைசியில இருக்கிற 14 குவிக் ரிவிஷன் எம்சிக்யூகளை சால்வ் பண்ணி பாருங்க. இப்படி திட்டமிட்டீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லா நீங்க மாஸ் காட்டலாம். இப்போ ஒரு மென்டரா நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாத்தையும் ஒரே நேரத்துல மனப்பாடம் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு தேவையானது அந்த தகவல்களை எப்படி ப்ராசஸ் பண்ணணுங்கிற சரியான ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். நீங்க ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த டென்ஷனும் இல்லாம தொடர்ந்து படிங்க. ஃபைனலா இந்த ஒரு கேள்வியோட நான் முடிக்கிறேன். இவ்ளோ பெரிய இன்ஃபர்மேஷனை உங்களை கண்ட்ரோல் பண்ண நீங்க விட போறீங்களா? இல்ல இன்னைக்கு நாம பார்த்த இந்த ப்ளூ பிரிண்ட்டை யூஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை நீங்க கண்ட்ரோல் பண்ண போறீங்களா? கண்டிப்பா நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணுவீங்க. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான அலசல்ல சந்திப்போம். தொடர்ந்து படியுங்கள். வெற்றி நிச்சயம்.